கிருஷ்ணாவும் அர்ஜுனும் இந்திரபிரஸ்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்கு சும்மா வாக்கிங் மாதிரி போறாங்க. அந்த காட்டுக்கு பேரு தான் கந்தவ் வன. திடீர்னு ஒரு பர்சன் அந்த காட்டுல இருந்து எனக்கு நீங்க 2 பேரும் உதவி செய்வீங்களான்னு அர்ஜுனரையும் கிருஷ்ணாவையும் பார்த்து கேக்குறாரு. நீங்க யாரு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் தான் அக்னிதேவ், அதாவது நெருப்பு கடவுள். எனக்கு உங்களோட உதவி தேவை. சரி, ஓகே, பட் உங்களுக்கு எங்களோட உதவி ஃபர்ஸ்ட் ஏன் தேவை, என்ன உதவி தேவை அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னப்ப அந்த அக்னிதேவ் ஸ்டோரிய சொல்றாரு. அதாவது மகாராஜ் ஸ்வேதாக்கி அப்படிங்கிற ஒரு அரசர் ஏகப்பட்ட யாகங்கள் செய்வாராம். அந்த யாகத்துல ஏகப்பட்ட நெய்ய போடுவாராம். இப்படி 12 வருஷம் யாகங்கள் மேல யாகம், நெய் மேல நெய்ய போட்டு போட்டு அக்னிதேவுக்கு பசியே இல்லாம போயிடுச்சான். சோ அக்னிதேவ் பிரம்மா கிட்ட போயிட்டு எனக்கு பசிக்கவே மாட்டுது, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு பிரம்மா சொன்ன ஐடியா என்னன்னா, இந்த கந்தவனல இருக்கிற எல்லா உயிரினங்களையும் நீ எரிச்சிரு, அதுக்கப்புறம் உன்னோட பசி வில் பி பேக் டு நார்மல் அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் எப்பெல்லாம் இந்த கந்தவனவை எரிக்கிறனோ அப்பெல்லாம் இந்த காட்டுல தக்ஷக் நாகா, அதாவது பாம்பு ஃபேமிலி ஒண்ணு இருக்குதான். இந்த தக்ஷக் இந்திராவோட ஃப்ரெண்டு. சோ நான் எப்பெல்லாம் இந்த காட்டை எரிக்க ஆரம்பிக்கிறனோ தக்ஷக்கோட ஃப்ரெண்டு இந்திரா மழைய கொண்டு என் நெருப்பை அணைச்சு மறுபடியும் என்ன அதே கண்டிஷன்ல வச்சிருக்கிறாங்க. சரி, நாங்க உங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு அர்ஜுன் கேட்டதுக்கு அக்னிதேவ் சொல்றாரு, 2 உதவி. ஒன்னு, இந்திரா என்ன தடுக்காம தயவு செய்து பாத்துக்கோங்க. நான் இந்த காட்டை முழுசா எரிக்கிற வரைக்கும் என்ன இந்திரா டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அது ஒரு உதவி. 2வது உதவி, எந்த மிருகங்களும் இந்த காட்டை விட்டு வெளியிலே போக கூடாது, அதையும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப கிருஷ்ணாவும் அர்ஜுனும் என்ன கேக்குறாங்கன்னா, ஓகே, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம், ஆனா என்கிட்ட எந்த ஒரு வெப்பனுமே இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு அக்னிதேவ் வருணை கூப்பிடுறாரு. வருண் அர்ஜுனுக்கு தேவையான வில்லையும் நிறைய அன்லிமிட்டெட் சப்ளை ஆஃப் அம்புகளையும் கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு கிருஷ்ணாக்கு சுதர்சன சக்கரத்தை கொடுக்கிறாரு. கிருஷ்ணா, நீங்க யாரோட தலைய சீவணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சுதர்சன சக்கரம் போயிட்டு அவங்க தலைய சீவிட்டு திருப்பி உங்ககிட்டே வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அர்ஜுன் அண்ட் கிருஷ்ணா 2 பேர்கிட்டயும் தேவையான வெப்பன்ஸ் இருக்கிறதுனால அக்னிதேவ், நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அக்னிதேவ் அந்த கந்தவனவை கொஞ்சம் கொஞ்சமா எரிக்க ஆரம்பிக்கிறாரு. சூடு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் தலை தெறிக்க ஒரு டைரக்ஷனுக்கு ஓடுது. எந்தெந்த அனிமல்ஸ் காட்டுல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்களோ அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் கிருஷ்ணாவும் அர்ஜுனும் தன்னோட வெப்பன்ஸ் மூலமா சாவடிச்சு திருப்பி அந்த ஃபாரஸ்டுக்குள்ளவே போட்டுறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த கந்தவனவே அப்படியே சும்மா கொழுந்து விட்டு எரியுது. நிறைய அசுரர்கள் அந்த தீல இறந்து போறாங்க. ஏகப்பட்ட மிருகங்கள் செத்து போறாங்க. ஒரே ஒரு அசுரன் மாயா மட்டும் கிருஷ்ணா கிட்ட வராரு. கிருஷ்ணா அந்த மாயாவோட தலைய சீவறதுக்கு சுதர்சன சக்கரத்தை ஏவி விட ரெடியா இருக்கிறாரு. அப்பதான் மாயா, நான் ஒரு ஆர்கிடெக்ட், நான் உங்க 2 பேருக்கும் கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன், அதனால என்ன தயவு செய்து உயிரோட விட்டுருங்கன்னு கெஞ்சி கேட்டதுனால கிருஷ்ணா மாயா அசுரனை மட்டும் உயிரோட விட்டுறாரு. காட்டுல இருக்கிற முக்காவாசி உயிரினங்கள் செத்து போயிடுச்சு. கொழுந்து விட்டு எரிகிற நெருப்புனால தக்ஷத்தோட வைஃப் நெருப்புலே கரைஞ்சி செத்து போயிடுறாங்க. தக்ஷத் அந்த சீன்லவே இல்ல, ஏன்னா அவர் அந்த காட்டுலவே இல்ல. தக்ஷத்தோட பையன் மட்டும்தான் உயிரோட இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற தேவதைகள் போயிட்டு இந்திரா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே இந்திரா பார்த்தாதான் தெரியுது அவரோட பையன் அர்ஜுன் தான் அக்னிதேவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாரு. சரி, நம்மளோட பையனோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகத்தை கொண்டு வராரு. அந்த மேகம் மூலமா மழை அந்த நெருப்பு அணையறதுக்கு தான் அவர் ட்ரை பண்றாரு. ஆனா இப்ப அர்ஜுன் வாயு அஸ்திராவை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்பீடா மேகங்கள் வந்துச்சோ அந்த அளவுக்கு ஸ்பீடா அதை வேற டைரக்ஷனுக்கு அமுச்சு விட்டுறாரு. இப்ப இந்திரா கருடன் கிட்ட நீ போயிட்டு அர்ஜுன் அட்டாக் பண்ணுன்னு சொல்றாரு. கருடன் அர்ஜுன் அப்படியே கம்ப்ளீட்டா ரெக்கைகளை வச்சு கவர் பண்ணிக்கிறாரு. இப்ப அர்ஜுன் சும்மாவா இருப்பாரு, தன்னோட வில் அம்பை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட அம்ப கருடன் மேல ஷூட் பண்றாரு.
வலி தாங்க முடியாம கருடன் எவ்வளவு ஸ்பீடுக்கு வந்தாரோ அதே ஸ்பீடுக்கு திருப்பி அவரும் ஓட ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பாக்குறப்ப இந்திராக்கு பரவாயில்ல, நம்ம பையன் பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பர்சன் தான் அப்படின்னு அவருக்குள்ள ரொம்பவே சந்தோஷம். சரி, ஓகே, நீங்க 2 பேரும் சூப்பரா சண்டை போடுறீங்க, உங்க 2 பேருக்கும் என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, நான் எப்பயுமே அர்ஜுனோட ஃப்ரெண்டா இருக்கணும், எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு லாஸ்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இந்திரா, நீ கேக்குற மாதிரியே நான் அந்த வரத்தை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை கொடுத்துறாரு. இப்ப அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன் உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. இந்திரா, உங்ககிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு அந்த வெப்பன்ஸை கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இந்திரா சொல்றாரு, அந்த வெப்பன்ஸ் எல்லாமே உனக்காக தான் இருக்குது, அதை நான் உனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ லார்ட் சிவாவோட பிளெஸிங்ஸ வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அக்னிதேவ் அர்ஜுன் கிட்டயும் கிருஷ்ணா கிட்டயும் தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ, நான் வந்த வேலையை நல்லபடியா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு. இப்ப அந்த காட்டுல மொத்தமா உயிரோட இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அந்த அசுரன் மாயா, அந்த தக்ஷகோட பையன், 2வது மீதி ஒரு 4 பறவைகள் மட்டும் தான் தப்பிச்சுது. மத்தபடி அந்த காடே ஃபுல்லா எரிஞ்சு சாம்பலா போச்சு.